பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் கூட்டம் குடும்பத்திலே சந்த சத்திரவுகளை விட்டும் பாதுகாத்து சுபீட்சம் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பொருளாதார கஷ்டங்களை கொண்டும் நோய்களை கொண்டும் கடும் சோதனைகளை கொண்டும் நீ எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். இவ்வளவு காலம் நீ எங்களை சோதித்தாய், சோதித்தது போதும் ரப்பே. கருணை கண்களை எங்கள் மீது செலுத்துவாயாக. எங்கள் கஷ்டங்களை நீக்கி தருவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்தல் புரிவாயாக. தேவை கட்ட பிரச்சனைகள் வழக்கு என்று சிக்கி தவிப்போர்களின் வாழ்விலே சந்தோஷம் சுபீட்சம் நல்ல முடிவு கிடைப்பதற்கு கிருபை செய்வாயாக. ஆக்கவும் அளிக்கவும் வல்லவனே, எங்கள் விஷயத்திலே நீ நல்ல அருளை புரிந்து ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபருடைய நெருப்பை விட்டும் ஈரேட்டம் செய்த இந்த பரக்கத்தான நாட்களிலே நரக நெருப்பை விட்டும் எங்களையும் பாதுகாத்து மேலான சுவனலோகத்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தௌபாவை ஒப்புக்கொண்டு கரை சேர்த்தது போல எங்களுடைய தௌபாக்களையும் ஒப்புக்கொண்டு எங்களை நல்லவர்களாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். அனைத்து நபிமார்களையும் சோதனையில் நின்று விடுதலை செய்தாய். இந்த கண்ணியமிக்க நாட்களிலே அந்த பரக்கத்தை கொண்டும் யா அல்லாஹ் எங்களையும் நீ தேவை கற்றபடி எங்கள் நின்றும் விடுதலை செய்து சோதனைகளை விட்டும் தூரவாக்கி யா அல்லாஹ் வேதனைகளை விட்டும் பாதுகாத்து எங்களுக்கு நீ வாழ்விலே சந்தோஷம் கிடைப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. நாயனே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பங்களை ஒன்று சேர்த்த நாயனே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கும் சண்டை சச்சரவு பிளவுகளை விட்டும் நீக்கி அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது போல எங்கள் குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கடும் நோயை விட்டும் நீக்கிய நாயனே, அந்த பரக்கத்தை கொண்டு எங்கள் சரீரத்தில் உண்டான நோய்களை சுகமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவத்தை ஏற்றுக்கொண்ட நாயனே, எங்கள் துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரப்பை ஏற்ற நாயனே, எங்கள் துஆவையும் நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நோன் என்னும் மீனின் வயிற்றில் நின்றும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியது போலே யா அல்லாஹ் எங்களையும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் அனைத்து பெண்களின் தாய்மார்களின் கர்ப்பவேதைகளை விட்டு நீக்கி சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யூத் என்னும் மலையில் நின்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை கரை சேர்த்த நாயனே, எங்கள் வாழ்விலே வாழ்க்கை என்னும் படகிலே எங்களை அழகான முறையிலே கரை சேர்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அத்தனை நபிமார்களையும் சோதனையிலிருந்து சங்கை மிக்க இந்த ஆசுரா நாட்களிலே நீ விடுதலை செய்தாய். அந்த விடுதலை செய்த கண்ணியமான நாட்களிலே உன்னுடைய அடியார்களாகிய நாங்களும் கையேந்தி கேட்கும் துஆவை கபூல் செய்வாயாக. எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் வேதனைகளுக்கு வழிகாட்டி தருவாயாக. யா அல்லாஹ், சிறு வயது முதல் பெரியார்கள் வரை யா அல்லாஹ் வறுமையின் சோதனையை விட்டும் எங்களை விடுபட செய்வாயாக. பொருளாதார கஷ்டங்களை நீக்கி தருவாயாக. தாங்க முடியாத கடன் தொல்லைகளை விட்டும் நீ எங்களை தூரவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தேவைகள் என்னவென்று படைத்த உனக்கு தெரியும் நாயனே. எங்கள் தேவைகளை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்து தருவாயாக. நாயனே, உலகத்தில் வாழும் வரை தேவைகளை நீயே உண்டு பண்ணுகின்றாய். நீயே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றாய். யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே எங்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்து தருவாயாக. இல்லட பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஏழைகளுக்கு வழிகாட்டுவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் வாழும் வரை அந்த தேவைப்படுகிறது யா அல்லாஹ். வயலுக்கு காயாமல் மழைக்கு நனையாமல் இருப்பதற்கு ஒரு இல்லட பாக்கியத்தை அனைத்து மக்களுக்கும் தந்தல் புரிவாயாக. நாயனே, தொழில் இல்லாமல் இருக்கும் வாலிபர்களின் வாழ்விலே அழகான சுபீட்சம் பெற்று பரக்கத்தான தொழில்களிலே ஈடுபடுவதற்கு நீ ரஹமத்தையும் வழியையும் காட்டித் தருவாயாக யா அல்லாஹ். பெண்களாக எங்கள் பெண்கள் சமுதாயத்தினரை நீ பாதுகாப்பாயாக நாயனே. உலக வித்னாக்களை விட்டும் சிறுக்கான விடயங்களை விட்டும் எங்கள் பெண்கள் சமுதாயத்தை பாதுகாத்து தருவாயாக. நாயனே, நீ எங்களை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் எங்கள் கணவர்மார்களின் ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. அவர்களுடைய தொழில்களிலே பரக்கத்தை தருவாயாக. கணவன் மனைவிக்கிடையில் யார் யார் குடும்பங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றனவோ அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் சுபீட்சம் கிடைக்க தௌஃபீக் செய்வாயாக. நாயனே, பெண்களாகிய நீ எங்களை மரணிக்க நாடிய பொழுது யா அல்லாஹ் எங்கள் கணவர்மார்களின் பொருத்தம் கிடைத்த பெண்மணிகளாகவே நீ எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லா குடும்பங்களிலும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையும் சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வாயாக. யார் யாரெல்லாம் தொழில் புரிவதற்காகவோ குடும்பத்தினர்களாக வாழ்வதற்காகவோ கடல் கடந்து சென்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் நிம்மதியும் சாந்தியும் தொழில்களிலே பரக்கத்தும் கிடைக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. யார் யாரெல்லாம் கடல் கடந்து தொழில் புரிவதற்காக செல்வதற்கு நாடி இருக்கின்றார்களோ அவர்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தொழில்களிலே பரக்கத்தும் அவர்களுடைய பிரயாணம் அழகான முறையிலே கைகூடுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எண்ணற்ற தொல்லைகளையும் எண்ணற்ற வேதனைகளையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் எங்கள் அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக. நீயே எங்களை படைத்தாய்,
நீயே எங்களுக்கு உணவளிக்கின்றாய், நீயே எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் தருகின்றாய், பருகுவதற்கு நீரும் தருகின்றாய். யா அல்லாஹ், நீயே எங்கள் தேவைகளை உண்டு பண்ணவும் செய்கின்றாய். ஆகவே யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படும் தேவைகளை ஹலாலான முறையிலே, நியாயமான முறையிலே எங்களுக்கு நீ கபூல் செய்து பூர்த்தி செய்து தருவாயாக. யா அல்லாஹ், வறுமையின் கஷ்டம் தாங்க முடியாமல் சகோதரர்கள் வாழ்விலே சந்தோஷம் கிடைக்க செய்வாயாக. பொருளாதார கஷ்டங்களை விற்று உனது ரஹமத்தையும் மேலான பரக்கத்தையும் வாழ்விலே தந்தல் புரிவாயாக. எண்ணற்ற தொல்லைகள் சுமந்தவர்களாக யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் தவித்துக் கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கருணையான பார்வையை அவர்கள் மீது செலுத்துவாயாக. இந்த சங்கை மிக்க நாட்களிலே எல்லா விடயத்திலும் ரஹ்மத்தை செய்த நாயனே, சோதனைக்குட்பட்டிருக்கும் அடியார்களின் வாழ்விலே சந்தோஷத்தை தருவாயாக, தொழில்களிலே பரக்கத்தை தருவாயாக. வீணற்ற பிரச்சனைகளிலே சிக்கி தவிப்பவர்களை அந்த பிரச்சனைகளை விட்டு விடுதலை செய்து நிம்மதி அடைய நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தேவைகளை ஹலாலான முறையிலே பூர்த்தி செய்து தருவாயாக. எங்களுக்கு நீ தந்திருக்கும் எங்கள் குழந்தை செல்வங்களை நல்ல செல்வங்களாக நீ ஆக்கி தருவாயாக, நல்ல சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக. சமுதாயத்திலே தீனுக்குள்ளவர்களாக உமாக்கி தருவாயாக. பாவச் செயல்களை விட்டும் தூரவாகி நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய செல்வந்தர்களாக நீ எங்கள் குழந்தைகளையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி தருவாயாக. அறிவில் சிறந்தவர்களாகவும் மக்கள் நிறைந்தவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. சீர்கேடான நிலையில் தள்ளப்பட்டிருக்கும் வாலிபர்களின் வாழ்வுகளை நீ அழகாக்கி சீராக்கி தருவாயாக. திருமணமாகாமல் இருக்கும் குமர் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் தகுந்த நேரத்திலே தகுந்த ஜோடிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், எங்கள் துன்பங்களை நீக்கி தருவாயாக, எங்கள் கஷ்டங்களை அகற்றி தருவாயாக. எண்ணற்ற தொல்லைகள் எங்களுக்கு காத்திருக்கின்றது யா அல்லாஹ், அந்த தொல்லைகளை விட்டு நீயே எங்களை தூரவாக்கி சுபிட்சம் பெறுவதற்கு கிருபை செய்வாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். ஆகவே அந்த தீங்கிழைத்ததின் காரணமாக உன்னிடம் பிழை பொறுக்கப்பட்டோர் கூட்டத்திலே சேருவதற்கு வழிகாட்டி தருவாயாக. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை யா அல்லாஹ். நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றுமாகிவிட்டோம். ஆகையால் அந்த நஷ்டவாளர்கள் கூட்டத்தில் நின்றும் காப்பாற்றி எங்களை பிழை பொறுக்கப்பட்டோர் கூட்டத்திலே சேர்த்தல் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ذنوبنا ولوالدينا رب ارحمهما كما ربنا صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.